வணக்கம். ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயம்வர பார்வதி தேவி பூஜை அப்படின்ற விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். அப்போ அந்த சுயம்வர பார்வதி பூஜை அப்படின்னா என்ன விஷயங்கள், அதனால் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு விலகும் அப்படின்றத ஒரு வீடியோவை பதிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்குள்ளே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சுயம்வர பார்வதி தேவி பூஜை அப்படின்னா, இப்போது இது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடல் சரியில்லை, நோய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் நமக்கு உடம்பு சரியாகுது, ரைட்டுங்களா? இப்போ அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களுங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு திருமண விஷயம் அப்படின்றது ஒரு நடக்கிறதுல பல பிரச்சனைகள், தடைகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். தடைப்பட்டு திருமண தடை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு திருமணம் ஆகும், நமக்கு ஒரு மனசில் நினச்ச மாதிரி வரன் கிடைக்காது. ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், நம்மளோட நினைத்த மாதிரியே நமக்கு ஒரு கணவன் மனைவி அப்படின்ற விஷயங்கள் அமையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போது இருக்க சந்ததியெல்லாம் ஒரு காதல் அப்படின்ற விஷயம் பண்ணுவாங்க. அப்போ அந்த காதலிச்சவங்களே பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்கும். அடுத்து நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் அமையணும், லைட்டுங்களா? அப்போ இந்த ஒரு 4 அம்சங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சுயம்வர பார்வதி பூஜை அப்படின்ற விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா விதத்துலேயுமே சரியாகுங்க. அதாவது நினைத்த வரன், நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வரன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பார்த்திங்கன்னா ஒரு சுயம்வர பார்வதி பூஜை அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு திருமண தடை அப்படின்ற விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, திருமணத்துக்கு முன்னாடியும் பிரச்சனை, திருமணம் ஆன பிறகும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பண்ணலாம். ஒரு காதல் அப்படின்ற விஷயத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காதலிக்கிறவங்களே ஒரு திருமணம் அப்படின்ற விஷயம் பண்ணுறதில் பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருக்கா அப்படின்றவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூஜை அப்படின்ற விஷயத்த பண்ணலாம். நல்ல வாழ்க்கை துணை எனக்கு அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பூஜை அப்படின்ற விஷயங்கள் பண்ணலாம். ஆக இதுதான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நன்மைகள் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு புராணம் விளக்கம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அது பிறகான அந்த பார்வதி தேவியை பூஜிக்கக்கூடிய முறை, அதற்கான ஒரு மந்திரங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்வதி தேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தவம் இருந்து சிவபெருமானை ஒரு திருமணம் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புராண கதை. அப்போ அந்த பார்வதி தேவிக்கு ஒரு முனிவர் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாருங்க. அப்போ அந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா சொல்லி ஒரு தவம் இருந்து அந்த சிவபெருமானோட ஒரு அருளை வாங்கி சிவபெருமானையே பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்ற விஷயங்கள் செஞ்சாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ அந்த விஷயங்கள் ஒரு சிவபெருமானையே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே முழு முதற் கடவுள் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் தான். அவரையே ஒரு மந்திரங்கள் செபித்து ஒரு தவம் இருந்து அவர் மனசில் நினைத்த ஒரு கணவனை அடைஞ்சாங்க, ரைட்டுங்களா? இப்போ அந்த வகையில் நம்ம ஒரு பார்வதி தேவியை ஒரு மந்திரங்கள் சொல்லி பூஜித்து வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நினைத்த வரன் கிடைக்கிறது, திருமண தடை விலகிறது, ஒரு காதலித்தவங்களே திருமணம் பண்ணுறது, நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த பார்வதி தேவிக்கான ஒரு மந்திரம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துலாங்க. அப்போது 2 மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த மந்திரம், அதற்கான விளக்கம் அப்படின்ற விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே கொடுத்துட்றேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஒரு செல்லில் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இந்த மந்திரங்களை எப்போல்லாம் பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துலாம். இப்போது நீங்கள் டெய்லி காலைல குளித்து ரெடியாகி கிளம்புவீங்க, ரைட்டுங்களா? அப்போ வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலையே ஒரு சிவபெருமான் பார்வதி தேவி ஃபோட்டோ அப்படின்ற விஷயம் பூஜை அறையில் வச்சுருப்பீங்க. அப்போ
இந்த ரெண்டு லைன் தாங்க, ரொம்ப அதிகமாகலாம் இந்த மந்திரங்கள் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. அப்போ இந்த 2 மந்திரங்களை ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம மற்ற எந்த விஷயங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையிலேயே அதிகாலையிலேயே வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பூஜை அறையில் சிவபெருமான் பார்வதி அப்படின்ற விஷயங்கள் அந்த ஃபோட்டோ மற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்களுக்கு பூஜை அறையில் இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வணங்குங்க. ஒரு இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து பண்ணி வரும்போது நீங்கள் மனதில் நினைத்த வரன், ஒரு திருமண தடை அப்படின்ற விஷயம் விலகும், காதலிச்சவங்களே ஒரு திருமணம் அப்படின்ற விஷயம் நடக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் அமையுங்க. இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்ற விஷயங்களை பார்த்துடலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்யகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பார்வதி தேவியை ஒரு சிவபெருமானையே தவம் இருந்து அந்த சிவபெருமானை ஒரு மனதில் நினைத்து தவம் இருந்து அவங்கள திருமணம் அப்படின்ற விஷயங்களை செஞ்சாங்களே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒரு அருள் அப்படின்ற விஷயம், ஒரு தவம் நான் உங்களை வழிபடுறேன், நீங்கள் எனக்கு அதை அருளுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்க. அடுத்து இன்னொரு மந்திரம் பார்த்திங்கன்னா, மாதாசா பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பந்தவ சிவ பக்தாச்ச ஸ்வதேசோ பூர்ணத்ரயம். இது பார்த்திங்கன்னா அதே தாங்க, பார்வதி தேவி உங்களோட குழந்தைகளாக இந்த பூமியில் நாங்கள் இருக்கோம், எங்களோட என்னப்படி எங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் அமையணும், ஒரு திருமண தடை விலகணும், காதல் கை கூடணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியோட பாதங்களை நம்ம சரணடைகிறோம், எங்களுக்கு இந்த விஷயங்களை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதல். அப்போ இந்த 2 மந்திரங்களை கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பண்ணுங்கள். இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த விஷயங்களை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட செல்லையும் வச்சுக்கலாம். ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விஷயங்களை பண்ணிவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. இதுபோல் பல தகவல்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.